ஹாய் மக்களே, ஒரே வெண்பொங்கலை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்காங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்காங்க, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்காங்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பாசிப்பருப்பு, தேவையான அளவு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கீங்க. நீங்கள் பச்சரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், உங்களுக்கு தேவையான அளவு நெய் இட்டுக்காங்க. அதிகமாக நெய் சேர்த்துக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல், சரிங்களா? நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி இஞ்சி சீரகம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சிம்மில் வச்சு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொலைய வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ வானலி எடுத்துக்கோங்க. நெய் விட்டுட்டு, நான் எண்ணெய் வேறு ஊற்றிருக்கேன். நெய் விட்டு அதில் சீரகம் மிளகு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்கள் பொடி பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். பாதி பொடி பண்ணி பாதி முழுசாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு தேங்காய்